பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ரூத்தின் சரித்திரம் நாம் பார்க்கும்போது, அவள் எல்லாவற்றையும் இழந்தவளாய் அவள் அந்த தேசத்திற்கு திரும்பி வரும் பொழுது அவள் அநேக மரணங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவளுடைய பஞ்சத்தையும் கண்ட ஒரு மகள். ஆனால் இங்கே போவாசுடைய ஒரு காரியம், அது தேவனுக்கு ஒரு நிழலாக ஒப்பிடப்படுகிறது. அந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு எப்படியாய் தெரிகிறார்னா, நம்மை மீண்டெடுக்கக்கூடிய, நம்மளை மீட்கிற ஒரு மீட்பராகிய கர்த்தராக தெரிகிறார். ஆனால் அதில் 4 அதிகாரம், ஒரு கர்த்தருடைய ஒரு சுபாவம் அநேக அதிகாரங்களை எழுதி அல்ல, 4 அதிகாரத்திற்குள்ளதாக, அதிலும் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்திலே அவர் நமக்காக நம்மை மீட்கும்படியாக வந்து விட்டார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, போவாஸ் சொல்றாரு, நீ வேற எங்கேயும் போகாத. இன்னைக்கு அங்கேயாவது தேடி யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுட்டு அங்க போலாமா இங்க போலாமா நினைக்கிறீங்களா? போகாதுங்க. அவர்கிட்ட நீங்க அடைக்கலமாக போகும்போது இங்கே அந்த இடத்துல தரித்திருக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரே இடத்தில் தரித்திருக்க வேண்டும். ஒருவேளை தரித்திருக்கும் போது சில பாடுகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில இழப்புகள் நேரிடும். அந்த இழப்புகளை கண்டு ஒதுங்கி போய்விடக் கூடாது. அதே அதிகாரத்திலே 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த போவாஸ் என்ன சொல்றாரு? நீ செய்த அத்தனையும் நான் அறிந்திருக்கிறேன். காரணம், அவள் மாமியாரை விட்டு போகவில்லை, அவள் அங்கேயும் தரித்திருந்தாள். அதே போல இந்த வயலிலே தரித்திருக்கும்படியா போவாஸ் சொன்ன போது அதற்கு கீழ்ப்படிந்தாள். அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய, அவன் சொல்லவில்லை போவாசாகிய என்னிடத்தில் வந்த உனக்கு என்று அவன் சொல்லுகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வேண்டுமா? அவருடைய செட்டைகளின் கீழ் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அந்த நிழலிலே இருக்கும்போது நமக்கு பயமில்லை, பஞ்சமில்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார். அன்புக்குரியவர்களை தரித்திருப்போம். கர்த்தர் நம்மளை தழைத்து வளர செய்வார். God bless you all.